प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आगे आराधना में जाने के पहले हम परमेश्वर के बारे में और पहचान में जाने के लिए परमेश्वर में सहायता करने தொடர்ந்து ஆராதனையிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவனை இன்னும் அறிவதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. मेरे साथ आप खोल लीजिएगा मत्ती रचित सुसमाचार 12वां अध्याय 17 पद से लेकर और 21 पद की बातों में से एक दो बात को हम देखेंगे. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களிலே ஒன்று இரண்டு காரியங்களை நாம் பார்க்கலாம். Matthew 12 chapter verses 7 to 21. மத்தேயு 12வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். मैं वहां पूरी बातों के ऊपर आपको प्रकाश नहीं डालने जा रहा हूं. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து நான் விளக்க விரும்பவில்லை. लेकिन पहले प्रभु यीशु मसीह के बारे में यशायाह भविष्यवाणी किया है, उस बात को थोड़ा पढ़ेंगे. उसके बाद एक दो बात को हम पर ख्याल करते हुए आराधना की गहराई में जाएंगे. முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி என்பவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைத்ததான சில காரியங்களை பார்த்து அதற்கு பின்பு ஒன்று இரண்டு காரியங்களை தியானித்து ஆராதிக்கலாம். कि जो वचन यशायाह भविष्यद्वक्ता के द्वारा कहा गया था वो पूरा हो. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. कि देखो ये मेरा सेवक है जिसे मैंने चुना है, मेरा प्रिय जिससे मेरा मन प्रसन्न है. मैं अपना आत्मा उस पर डालूंगा, अब वो अन्य जातियों को न्याय का समाचार देगा. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் பிரஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். वो न झगड़ा करेगा और न धूम मचाएगा और न बाजारों में कोई उसका शब्द सुनेगा. வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. वो कुचले हुए सरखंडे को न तोड़ेगा और धुआं देती हुई बत्ती को न बुझाएगा जब तक न्याय को प्रबल न कराएं. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். और अन्य जातियां उसके नाम पर आशा रखेंगी. அவருடைய நாமத்தின் மேல் பிரஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள். प्रभु यीशु मसीह के आने के 600 साल के पहले वो किस प्रकार का गुण से भरा रहेगा करके यशायाह यहाँ हमें पवित्र आत्मा के प्रेरणा में होके बतलाता है. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி என்பவன் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இயேசுவுக்குள் இருக்கிற குணங்களை குறித்து விவரிக்கிறதாவது, हम भी अपने नाम को इसमें लगा के पढ़ने के लिए अगर कोशिश करेंगे हम बहुत कुछ परिवर्तन को प्राप्त कर सकते हैं. நாமும் நம்முடைய பெயரை இந்த இடத்துல இட்டு வாசிக்கிற வேளையிலே பெரிய अनेक மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். अनेक बातों को इन भविष्यवाणी के शब्दों के अंतर्गत में हम पाते हैं. अनेक காரியங்களை இந்த தீர்க்க தரிசன உரைப்பின் உள்ளே நாம் பார்க்கிறோம். वो चुना हुआ है और प्रिय और प्रसन्न योग्य बेटा है. தெரிந்து கொண்ட தாசனாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசனாய் இருக்கிறார் என்று अपने आत्मा को उसके ऊपर मैं रखूंगा करके कहता है. சொல்லுகிறார், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். उसकी हल्ला गुल्ला शोर मचाने की बातों को लोग नहीं सुनेंगे करके कहा है. வாக்குவாதமோ அல்லது கூக்குரலிடுகிற சத்தமோ அவரிடத்திலிருந்து யாரும் கேட்க மாட்டார்கள். झगड़ा करने के लिए उसके पास जगह नहीं है. வாக்குவாதம் செய்ய அவரிடத்தில் இடம் ஒன்றும் இல்லை. बाजार में जाने वाले उसकी आवाज को नहीं उस प्रकार की लड़ते हुए सुनेंगे नहीं. வீதியில் நடப்பவரும் கூட அப்படி அவர் வாக்குவாதம் பண்ணுகிற சத்தத்தை கேட்பதில்லை. इस प्रकार अनेक बातों को कहने के बीच में 20वां पद में एक महत्वपूर्ण बात को यहाँ पवित्र आत्मा आपके लिए मेरे लिए लिख कर रखा है. இப்படி अनेक காரியங்களை ஆவியானவர் எழுதின பின்பு 20வது வசனத்திலே உங்களுக்காக எனக்கும் முக்கியமான ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். उसी बात में एक बात को मैं आपके सामने आज रख के आपको आराधना की गहराई में ले जाने के लिए चाहता हूं. அவைகளில் இருந்து ஒரு காரியத்தை உங்கள் முன்பதாக வைத்துவிட்டு உங்களை நான் ஆராதனைக்குள்ளே எடுத்து செல்ல விரும்புகிறேன். 20वां पद को मैं फिर पढ़ रहा हूं. 20வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். वो कुचले में सरखंडों को न तोड़ेगा
और धुआं देती हुई बत्ती को न बुझाएगा। நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். यहाँ दो तस्वीर को पवित्र आत्मा येसाया नबी के द्वारा हमें दिखाता है। இங்கே ரெண்டு காட்சிகளை பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு காண்பிக்கிறார். कुचले हुए सरकंडे, நெரிந்த நாணல், दूसरा धुआं देती हुई बत्ती। இரண்டாவது மங்கி எரிகிற திரி. और हिंदी में बहुत सुंदर है ये शब्द। இந்தியிலே மிக அருமையான இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். इन दोनों चीजों को थोड़ा सा आप मन में लाइएगा। இந்த ரெண்டு பொருட்களையும் கொஞ்சம் நீங்கள் மனதில் வைத்து யோசித்து பாருங்கள். हमारे नदी के किनारे कई एक सरकंडे पाई जाती है, நம்முடைய ஆற்றுக்கு பக்கத்திலே अनेक நாணல் செடிகள் இருக்கும். लेकिन इस प्रकार के सरकंडे के बारे में ये नहीं बतलाया गया है। இப்படி இங்கே இருக்கிற நாணலை குறித்து வசனம் சொல்லவில்லை. और इजराइल देश में सरकंडे का क्या उपयोग है, कैसा रहता है, उसको मैं थोड़ा बहुत बतलाने पाऊं। இஸ்ரவேல் தேசத்திலே இந்த நாணல் எப்படி இருக்கும், அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் நான் சொல்லுவேன். वो थोड़ा मोटा रहता है, அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். उसी में से लोग बांसुरी को बनाते हैं। அதிலிருந்து தான் ஜனங்கள் மூங்கில் குழல்களை உருவாக்குவார்கள், फुल्लांगुड़ल, புல்லாங்குழலை உருவாக்குவார்கள். जिससे हम गीत को बजाते हुए सुनते हैं, बहुत मधुर आवाज वो निकालता है। அந்த புல்லாங்குழல் வடிவத்தில் இருக்கிற அந்த காரியத்தினாலே அருமையான இசை அல்லது பாடல் மீட்டப்படுகிறது, இனிமையாய் இருக்கும். आप सबों को मालूम है, हमारा देश में भी हम इस बांसुरी को इस्तेमाल करते हैं। நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நம்முடைய தேசத்திலும் கூட இந்த புல்லாங்குழலை பயன்படுத்துகிறோம். ये बांसुरी जो है ये सरकंडे से बनाया जाता है इजराइल देश में। இஸ்ரவேல் நாட்டிலே இந்த புல்லாங்குழல் இருக்கிறதே நாணலில் இருந்து உருவாக்கப்படுகிறது. और उसको सही ढंग से काट के अगर सही जगह पर अगर छेद करेंगे, उसकी आवाज इतनी मीठी है, सवेरे को पहचान कराने के लिए हिंदुस्तान में उस म्यूजिक का इस्तेमाल करते हैं। அதனுடைய வடிவம் இப்படி இருக்கும், அதிலே துவாரங்கள் போடப்பட்டிருக்கும், அதனுடைய சத்தம் மிக இனிமையாக இருக்கும். அது காலையிலே உள்ள அந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்காக அதை முழக்கமிடுவார்கள். अगर आप सवेरे उस बांसुरी की आवाज को सुनेंगे, आपके हृदय में एक शांति ऐसे ही चले आएगी। அதிகாலையிலே காலையிலே அந்த புல்லாங்குழல் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே அப்படியே தானாய் சமாதானம் கடந்து வரும். उस आवाज को सुनने से आपके अंदर मालूम पड़ता कोई आपको पूरा प्यार के साथ चूरा करके दिखाई पड़ेगा। அந்த சத்தம் உங்களுக்குள்ளே கேட்கப்படும் பொழுது உங்களுக்குள்ளே அப்படியா இருக்கும், யாரோ ஒருவர் அன்பின் கரத்தினால் என்னை தொடுகிறது போல இருக்கும். लेकिन यहाँ इस सरकंडे की हालत क्या है? ஆனால் இங்கே இருக்கிற நாணலின் நிலை என்ன? कुचला गया है, அது முறிந்திருக்கிறது, நெரிந்திருக்கிறது. प्यारों थोड़ा ध्यान से सुनिएगा। பிரியமானவரை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். किस कारण की वजह से वो कुचला गया मुझे मालूम नहीं, वो नहीं बतलाया गया है। இங்கே சொல்லப்படவில்லை எந்த காரணத்தின் நிமித்தம் அந்த நாணல் நெரிந்திருக்கிறது. लेकिन मुझे एक बात इससे मालूम होता है, जिससे बहुत मधुर मिठास संगीत निकलना था, अभी संगीत गाने की जगह पर ये सरकंडा नहीं है। ஆனால் ஒரு காரியம் தெளிவாக எனக்கு விளங்குகிறது, எந்த நாணலிலிருந்து இனிமையான பாடல்கள் வெளிவட வேண்டுமோ அதற்குரிய நிலைமைக்கு இந்த நாணல் இப்பொழுது இல்லை. This flute has lost, this reed has lost its musical power. ये फ्लूट जो है उसका जो बाजा में जो मीठी आवाज आती है उसकी ताकत को खो चुका है. उसकी ओरिजिनलिटी उसी बात को लाने के लिए बनाया गया है, परंतु किसी कारण की वजह से वो कुचला गया है, और कुचलने के कारण उसकी म्यूजिक देने के स्वभाव को वो खो बैठा है. அதனுடைய ஒரிஜினல் சத்தம் வர வேண்டுமே, அது வர முடியாது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அது நெரிக்கப்பட்டிருக்கிறது, நெரிந்திருக்கிறது. शायद आज सवेरे आप किसी कारण की वजह से, किसी बात की वजह से कुचले गए होंगे. ஒருவேளை இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் நெரிக்கப்பட்டிருக்கலாம். आपको बनाया गया था कि आपके द्वारा एक मधुर संगीत निकले. உங்களை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே உங்கள் மூளையிலிருந்து ஒரு மூலமாக ஒரு இனிமையான சங்கீதம் வெளிவர வேண்டும். जो थकित लोगों को शांति को
और एक आशा को पैदा कर सकें। இளைப்படைந்தவனுக்கு சமாதானத்தையும் நம்பிக்கையும் ஊட்டக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்டவர்கள். उस प्रकार की आवाज निकालने के लिए परमेश्वर ने आपको चुन लिया था, ठहराया था, परंतु कुचले के कारण आप उस बात को खोए होंगे। அப்படிப்பட்ட இனிமையான சத்தம் வருவதற்காக தேவனாய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நெருக்கப்பட்டது நிமித்தமாக அந்த சத்தத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். लेकिन इस सवेरे के समय परमेश्वर अपने को प्रकट करने के लिए चाहता हमारे बीच में। ஆனால் இந்த காலைவேளை தேவனாய கர்த்தர் தன்னை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். कि जिस वजह से तुमको मैंने बनाया, किसी भी कारण क्यों न हो, और टूट गए हो या कुचले गए हो, मैं फिर से उसी बात को लगाने के लिए, बनाने के लिए आया हूं, मैं छोड़ूंगा नहीं करके कहता है। ஆமென். எந்த காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களோ, சோர்ந்து இருக்கிறீர்களோ, தேவன் உங்களை உருவாக்கும்படியாக இனிமையான சத்தத்தை கொண்டு வரும்படியாக இந்த காலையிலே வந்திருக்கிறார். भाई बहन, आपकी भीतर ये भावनाओं को मैं नहीं जानता हूं, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளான நிலைமையை நான் அறியேன். आपके हालत को मैं नहीं जानता हूं, உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியவே தெரியாது. परंतु प्रभु क्या कर सकता है यहां पर साफ तौर से हम देख पाते हैं। ஆனால் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல நாம் காண முடியுமே. हमारा प्रभु यीशु मसीह के अंदर जो अभिषेक है वो आपके अंदर किस प्रकार का कार्य को कर सकता है करके हम यहाँ देख सकते हैं। என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற அபிஷேகம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்க முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல தெளிவாய் பார்க்க முடியுமே. वो मसा किया हुआ मसीहा आप में भी उसी प्रकार की अभिषेक को उतारने पाए। அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இருக்கிறாரே, அதே ஆண்டவர் உங்கள் மேலும் அதே அபிஷேகத்தை தருவாராக. उसी बात अपने जीवन में आप फिर से प्राप्त करने पाए। இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. इस आराधना में आप किसी भी हालत में आए क्यों न हो, இந்த ஆராதனையில் உங்களுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, मेरे अंदर से संगीत जो निकलना था निकल नहीं पा रहा, எனக்குள்ளே இருந்து கீதம் வெளிவர வேண்டுமே, கீதம் வெளிவரவில்லையே. मेरे अंदर के स्तुति के गान निकलना नहीं था, वो निकल नहीं पा रहा, எனக்குள்ள இருந்து துதியின் ஆராதனை பாடல் வெளிவர வேண்டுமே, ஏன் வரவில்லை? वो खुशी और आनंद मुझ में नहीं है, मैं कैसा दूसरों को आनंदित कर सकता हूं करके आप सोचते होंगे। நீங்கள் நினைக்கலாம் எனக்குள்ளேயே சந்தோஷமும் சமாதானமும் இல்லையே, பிறருக்கு நான் அதை கொடுப்பது எவ்வாறு? लेकिन इस आराधना में प्रभु आया है, ஆனா இந்த ஆராதனையில தேவன் इस வந்திருக்கிறார். आराधना में प्रभु आया है, இந்த ஆராதனையில தேவன் வந்திருக்கிறார். इस आराधना में प्रभु आया है। இந்த ஆராதனையில ஆண்டவர் வந்திருக்கிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब हम लोगों ने पोलियो के काम को शुरू किया था, நாங்கள் அந்த போலியோவுடைய பிள்ளைகளின் காரியங்களை ஆரம்பித்த உடனே जब 30 बच्चों को यहाँ पर लाया गया पगले पगले दया सागर में, முதலாவது அந்த போலியோ பிள்ளைகள் என்று சொல்லி 30 பிள்ளைகளை தயாசாகரிலே கொண்டு வந்தார்கள். कुछ लड़कियां थी, कुछ लड़के थे, சில பெண் பிள்ளைகள், சில பையன்கள் இருந்தார்கள். और एक दिन वो छोटी लड़की मेरे पास आई, ஒரு நாள் ஒரு சிறு பிள்ளை என்னிடமாய் வந்தது. अंकल अंकल அங்கிள் அங்கிள், मेरे माँ बाप ने मुझे फेंक दिया था, என்னுடைய பெற்றோர் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். क्योंकि ஏனென்றால் मैं जब 5 साल की थी, என்னுடைய வயது 5 இருக்கும்போது बहुत जबरदस्त बुखार आया, எனக்கு வலுவான காய்ச்சல் வந்தது. मेरे कमर की ताकत खत्म हो गया, என்னுடைய இடுப்பின் பலன் அற்று போனது. मेरा दोनों पैर में चलने की ताकत नहीं रहा। என்னுடைய 2 கால்களிலும் நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. उसी समय तक मैं अपनी माँ के लिए बहुत मदद करने वाला था, அது வரைக்கும் நான் என்னுடைய தாயாருக்கு ஓடி ஓடி வேலை செய்து வந்தவள். और कई साल के बाद मेरी पैदाश होने के चलते मेरी माँ मुझसे इतना प्यार करती थी। अनेक ஆண்டுகளுக்கு பின்பு என்னுடைய தாயின் வயிற்றில் நான் உற்பத்தி ஆனதினாலே என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய தாயார் இவ்வளவா என்னை நேசித்தார்கள். 7 साल इंतजार के बाद मेरा जन्म हुआ था, 7 ஆண்டுகள் காத்திருந்த பிறகுதான் நான் பிறந்தேன். मुझे सुंदर कपड़ा पहनाई थी, எனக்கு அருமையான உடுப்புகளை உடுத்துவித்தார்கள். जब कभी देखती थी मुझे चुम्बन देती थी, எப்பொழுதெல்லாம் தாய் பார்ப்பாளோ என்னை முத்தமிடுவாள். और मैं नहीं चाहने से भी वो अपना गोद में मुझे बैठाने के लिए चाहती थी, நான் விரும்பாமல் இருந்தும் தாய் என்னை அரவணைத்து தன்னுடைய மடியில வைத்து விடுவாள். लेकिन जब 5 साल की हुई, ஆனால் 5 வயது எனக்கு இருக்கும்போது ये बुखार ने मेरे जब ताकत को छू लिया, இந்த காய்ச்சல் வந்து என்னுடைய பலத்தை உறிஞ்சின போது मेरा दोनों पैर कहां तो चल रहा था, என்னுடைய 2 கால்களும் வழங்காதவைகளால் ஆயின. उसके बाद मुझे देखने के लिए भी मेरी मां नहीं चाहती थी, அதற்கு பின்பு என்னுடைய தாயார் என்னை பார்க்க கூட முடியாதவள்
உள்ளவளாயிருந்தார்கள். कहते कहते वो बच्ची रोने लगी। அதை சொல்லி சொல்லி என்னிடமாய் அந்த பிள்ளை அழுது கொண்டே இருந்தாள். कि उसी समय उसका ऑपरेशन करके उसको जो कैलिपर्स हम लोग लगाए थे, அந்த நாட்களிலே அவளுக்கு ஆபரேஷன் காலில் என்று சொல்லி காலிபர்ஸ் நாங்கள் போட்டு வித்தோம். उसी समय दोनों पैरों से वो चलने के लिए शुरू की। அந்த நாட்களிலே அவள் ரெண்டு கால்களினாலே நடக்க அவள் ஆரம்பித்தாள். नए जूता उसके लिए दिया गया था புதிய ஷூஸ் அவளுக்கு பொருத்தப்பட்டது. और चलने लगी। இப்பொழுது நடந்தாள். इसलिए आनंद के साथ आके मुझसे कहने लगी। ஆகையினாலே சந்தோஷத்தோடு என்னிடத்தில் வந்து சொன்னாள். वो बोलती थी, அவள் சொல்லி வருவாள் இப்படி, जब कभी मैं बच्चों को स्कूल जाते देखती थी, எப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதை நான் பார்த்தேனோ, अच्छा यूनिफॉर्म पहन के जूती पहन के जाते थे, எல்லா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க. मैं रोती रहती थी। நான் அழுது கொண்டே இருப்பேன். तब तक में मेरी माँ रोटी को दूर से ही फेंकती थी, ये कुत्ता के जैसा। அது வரைக்கும் பார்த்தால் என்னுடைய அம்மா ஒரு நாய்க்கு ரொட்டியை தூக்கி எறிகிறது போல தூரமாய் வீசுவாள். कभी देखती थी चुम्बन देने वाली थी, ஆனால் முன்னே என்னை முத்தமிடுகிற தாய் அவள். लेकिन अभी ஆனால் இப்பொழுதோ मेरे घर में कुत्ता के लिए जो महत्वता है वो हमारे लिए नहीं मिली। ஆனால் என்னுடைய வீட்டில் நாய்க்கு கொடுக்கிற அந்த ஒரு முக்கியம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. प्रभु को पहले धन्यवाद देती हूँ, நான் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். आपके लिए भी धन्यवाद देती हूँ, உங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். राजा अंकल के लिए धन्यवाद देती हूँ, ராஜா அங்கிளுக்கு நன்றி சொல்லுகிறேன். हमारे लिए कैलिपर बनाने वाले राजू अंकल के लिए मैं धन्यवाद देती हूँ, எங்களுக்காக அந்த காலிபரை போட்டு வித்த ராஜு அங்கிளை அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். हमारे वार्डन दीदियों के लिए धन्यवाद देती हूँ, வார்டன் அக்காமாருக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறேன். पूरा उसका हृदय में धन्यवाद धन्यवाद, सारे लोगों का नाम ले लेके धन्यवाद देने लगी। அவள் உள்ளே இருந்து எல்லாருடைய பெயரை இட்டு இட்டு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தாள். मैंने कहा बहुत अच्छा है, நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கிறது, நன்றா இருக்கிறாய். फिर से तुम्हें गाने का मन करता होगा, ஒருவேளை இதனால உனக்கு பாடல் பாட வரும் போல இருக்கும். अपने हृदय में तुम्हें एक नई गीत निकला होगा, ஒருவேளை உன்னுடைய உள்ளத்துல ஒரு புதிய பாடல் தோன்றி இருக்கலாம் இது நிமித்தமாக. बच्ची खाने लगी। அந்த பிள்ளை சொன்னாள், उस गीत मुझे बहुत पसंद है, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிரியமான பாடல், बहुत पसंद है। மிகவும் பிடித்த பாடல். सबने गुनहगारों को नजरों से गिरा दिया, तूने मसीह मेहरबान अपने गले लगा दिया। वो गीत को मैं बहुत प्यार से गाती हूँ, एक अंतरा का गाएंगे। அவள் சொன்னால் எல்லாரும் பாவி என்று வெறுத்து தள்ளினார்கள், ஆனால் நீரோ இயேசுவே என்னை அரவணைத்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அணைத்துக் கொண்டீரே. அதை பாடுவோமா? सबने गुनहगारों को नजरों से जब गिरा दिया, तूने मसीही मेहरबान अपने गले लगा लिया। सबने गुनहगार को नजरों से जब गिरा दिया, देखा गया न आपसे कि मैं गुनाहों में पड़ा रहूं, देखा गया न आपसे कि मैं गुनाहों में पड़ा रहूं, मेरी नजात के लिए तूने लहू बहा दिया, मेरी नजात के लिए तूने लहू बहा दिया, तूने मसीही मेहरबान अपने गले लगा लिया। सबने गुनहगार को नजरों से जब गिरा दिया। उसका आंखों से, उस लड़की के आंखों से आंसू
उतर रहा था। அந்த பிள்ளையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே சொரிந்தது. मैंने उसका आंसुओं को पोंछ के पूछा, इतना दिन तक तुमको दिखाई नहीं पड़ा, अभी कैसा दिखाई पड़ा बेटा? நான் சொன்னேன், கேட்டேன், அவளுடைய கண்ணீரை துடைத்தவாறு, மகளே இவ்வளவு நாள் வரைக்கும் உனக்கு காணப்படவில்லையே, இப்பொழுது எப்படி உனக்கு இப்படி காணப்படுகிறது? 8 साल की थी। 8 வயது அப்பொழுது அவளுக்கு. वो कहने लगी, அவள் சொன்னாள், परसों ही राजा अंकल ने हम लोगों को बैठा के ये पोलियो होम कैसा यहाँ पर आया करके बतलाए। நேற்றுக்கு முந்தின நாள் தான் ராஜா அங்கிள் எங்களை எல்லாம் உட்கார வைத்து இந்த போலியோ ஹோம் எப்படியெல்லாம் உருவானது என்று சொன்னார்கள். उनकी कुछ बातें मेरे दिल को छू लिया। சில காரியங்கள் என்னுடைய உள்ளத்தை தொட்டு விட்டது. मेरी माँ मुझे देखने के लिए नहीं चाहिए जब मैं इस हालत में पड़ी थी। நான் இந்த நிலைமையிலே வந்த பொழுது என்னுடைய தாயார் என்னை பார்க்க கூடாமல் இருந்தார்கள். जो बहुत प्यार करती थी, ஆனால் முன்னே என்னை அதிகமாய் நேசித்து வந்தவள், बार बार चुम्बन करती थी, அடிக்கடி வந்து முத்தமிடுகிற தாய், देखना भी नहीं चाहती है। ஆனால் இப்பொழுது பார்க்க விரும்பவில்லை. परंतु ஆனால் मेरा प्रभु ने मुझे देखा। என்னுடைய ஆண்டவர் என்னை கண்டார். आप लोग सब 3000 किलोमीटर दूर तमिलनाडु से यहाँ आए हैं, நீங்கள் எல்லாரும் 3000 கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டில இருந்து இங்கே வந்தீர்கள். और यहाँ से 6000 किलोमीटर दूर में जर्मन के लोग हैं जो मेरे इस दशा में लाने के लिए पैसा आर्थिक मदद किए हैं। இங்க இருந்து 6000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஜெர்மன் தேசத்தார் அவர்கள் என்னுடைய இந்த காரியங்களை பொருத்துவதற்கு பொருளாதார உதவி செய்திருக்கிறார்கள். मुझे देखे नहीं वे लोग, என்னை அவர்கள் பார்த்ததே கிடையாது. और स्वीडन देश के किसी औरत जो कैंसर से मर रही थी, उसने अपने घर को किसी अच्छे काम के लिए देने की वजह से ये दया सागर बिल्डिंग आया है। ஸ்வீடன்ல கேன்சர்ல மரித்து கொண்டிருந்த ஒருவர் இப்படி தன்னுடைய வீட்டை ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுத்ததினாலே இந்த தயாசாகர் கட்டிடம் எழுப்பப்பட்டு இருக்கிறது. बड़े अंकल ने मरकुस अंकल से अनाथालय नहीं चाहिए, मैं पोलियो होम करके जबरदस्ती करने की वजह से यहाँ पोलियो होम बना है। बड़े अंकल அந்த மர்க்குஸ் அங்கிளிடம் எங்களுக்கு ஒரு பெரிய அநாத இல்லம் அல்ல, எங்களுக்கு போலியோ ஹோம் வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதினாலே இப்பொழுது போலியோ ஹோம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. मैं उस रात में सोई नहीं अंकल। அங்கிள் அந்த இரவிலே நான் தூங்க முடியவில்லை. मेरी माँ मुझे नजरअंदाज करने रही, என்னுடைய தாய் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. लेकिन आपकी आंखों ने प्रभु मुझे देखा। ஆனால் நான் அந்த ஆண்டவரின் அன்பை நான் கண்டேன். दुनिया के कोने कोने लोगों के खींच के मेरे कारण इस बिहार में पहले बार एक पोलियो होम को निर्माण किया। प्रभु तेरा प्यार कितना है। ஆண்டவரே, இந்த எல்லா உலகத்தில் இருக்கிற மூல முடுக்குகள் எல்லாத்துல இருந்து இங்கே ஒரு போலியோ ஹோமை முதலாவது இப்படி உருவாக்குவதற்கு உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. लोगों को आकर्षित किया, ஜனங்களை ஈர்த்தது. वे अपने रकम को लगाए हैं, அவர்கள் பணத்தை போட்டார்கள், अपना प्यार को दिखाए हैं, தன்னுடைய பாசத்தை ஊற்றினார்கள். मुझे आज जूती पहन के स्कूल जाने की ताकत दिया गया। இன்றைக்கு எனக்கு கால்களில் ஷூவை அணிந்தவளாய் நான் பள்ளிக்கூடம் போவதற்கு எனக்கு சக்தி உண்டாயிற்று. उस लड़की की उस गवाही अभी भी मैं जब बैठ के सोचता हूँ, அந்த பெண்ணினுடைய அந்த சாட்சியை எப்பொழுதெல்லாம் அமர்ந்து நான் யோசிக்கிறேனோ, मैं आंसुओं के साथ परमेश्वर का धन्यवाद करता हूँ। நான் கண்ணீரோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதுண்டு. कुचले हुए सरखंडों को नहीं तोड़ने वाला, प्रबंध करने के लिए चारों तरफ की बातों को खींच के ला के काम में लाता है। நெறிந்த நாணலை முறிக்காதவர், எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்காக உதவுவதற்காக 4 திசையிலிருந்தும் ஜனங்களையும் அன்பையும் இழுத்து கொண்டு வந்திருக்கிறாரே. परमेश्वर का प्यार कितना आश्चर्य है। அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆச்சரியமானது. एक और बात को भी यहाँ येसाया कहता है, இன்னொரு காரியத்தையும் ஏசாயா இங்கே சொல்கிறான். धुआं देती हुई बत्ती को न बुझाएगा, புகையிடுகிற மங்கி எரிகிற திரியையும் அவர் அணைக்க மாட்டார். इस बत्ती को क्यों बनाया गया है? இந்த திரி ஏன் உருவாக்கப்பட்டது? लोगों को प्रयोजन के लिए, वो रोशनी देने के लिए बुलाया गया है। ஜனங்களுக்கு உபயோகமாக வெளிச்சம் கொடுக்க அது உருவாக்கப்பட்டது. परंतु तेल की गट्टी के कारण, ஆனால் எண்ணெய் குறைந்ததினாலே या उसके डिबरी जो है जल गया है, उसको ठीक नहीं किया गया है, इसके कारण ஒருவேளை திரி அது எரிந்து எரிந்து
அது அப்படியே கரி படிந்து இருப்பதினாலே, उसको कोई ठीक नहीं किया அதை है, யாரும் சரி செய்யாமல் இருந்ததினாலே, इसलिए रोशनी की जगह पर धुआं देती है। இது நிமித்தமாக ஒளி கொடுக்க வேண்டிய இடத்திலே புகையை இடுகிறது. तेल जैसा एनकरेजमेंट भी उसको नहीं मिल रहा है, எண்ணெயை போன்ற ஒரு என்கரேஜ்மென்ட்டும் அதற்கு கிடைக்கவில்லை. और डिबरी को ठीक करने की करेक्शन भी नहीं मिल रहा, அந்த திரியை சரி செய்யக்கூடிய கரெக்ஷனும் அதற்கு கிடைக்கவில்லை. दोनों बात नहीं मिल रही है। அது எந்த ஒரு ஜனங்களுடைய கரமும் அதன் மேல வைக்கப்படவில்லை. तेल दिया को जलाने की ताकत देता है, ஒரு முழு விளக்கையும் எரிய செய்யக்கூடிய சக்தியை உண்டு அதற்கு. और उस तेल देता है, அந்த எண்ணெய் தான் அந்த அதற்கு கொடுக்கும். लेकिन तेल भी डाला नहीं है, ஆனால் எண்ணெயும் ஊற்றப்படவில்லை. और डिबरी को ठीक करने के लिए उसको ठीक किया जाता, वो भी नहीं किया गया है, திரியை சுத்தம் பண்ண வேண்டுமே, சுத்தமும் பண்ணப்படாமல் இருக்கிறது. इसलिए वो धुआं देती है। ஆகையினால அது கொடுக்கிறது புகை. धुआं दूसरों को परेशान करता है, அந்த புகை பிறரை காயப்படுத்தும். दूसरों के लिए रोशनी देने वाला बत्ती अभी दूसरों को भगा रहा है, பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த திரி இப்பொழுது பிறரை விரட்டி அடிக்கிறது. दूसरों को आकर्षित करने वाली बत्ती अभी दूसरों को भगा देता है, பிறரை ஈர்க்கக்கூடிய அந்த திரி இப்பொழுது பிறரை விரட்டி அடிக்கிறது. लेकिन यहाँ पर यीशु चले आता, ஆனால் இங்கே இயேசு வருகிறார். न केवल उसके डिबरी को वो ठीक करता है, அந்த திரியை அவர் சுத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, उसी की जली हुई बातों को हटा के उसकी नया बना देता है, அதை எரிந்திருக்கிற சாம்பல் எல்லாம் நீக்கப்பட்டு புதிதாக்குகிறார் அவர். और साथ ही साथ उसको அதோடு लगातार जलने के लिए तेल भी डाल देता है। தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக அதில் எண்ணெயையும் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். इस सुबह के समय आपके हालत कुछ भी क्यों न हो, இந்த காலையில உங்களுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, आप लोगों से ये एनकरेजमेंट की बातों के इंतजार किए होंगे, ஒருவேளை நீங்கள் ஜனங்களிடத்திலிருந்து ஏதாவது உற்சாகமான வார்த்தைகளை எதிர்பார்த்திருந்திருக்கலாம். आपको उत्साहित करके आगे बढ़ाने की बातों के लिए आप इंतजार करते होंगे, लेकिन वो नहीं मिलता होगा। யாராவது என்னை உற்சாகப்படுத்தி முன்னேற வைக்க மாட்டார்களான்னு சொல்லி இருப்பீங்க, ஆனா யாரும் வரல. या आपको थोड़ा सा उस जली हुई बातों को हटा के नवीनीकरण का लाने के लिए, कोई मदद करने के लिए आप इंतजार किए होंगे, वो भी नहीं किया गया होगा। அல்லது உங்களுக்கு படிந்திருக்கிற அந்த கரி இருக்கிறதே, அந்த எல்லாத்தையும் நீக்கி போடுறதுக்கு யாராவது வருவாங்களான்னு பார்த்தா அதையும் உங்களுக்கு செய்யப்படவில்லை. दोनों तरफ के कोई नहीं आया, ரெண்டு புறத்திலும் யாருமே வரவில்லை. या कोई आया काट कूट के उसको ठीक करने के लिए, परंतु तेल डालने के लिए भूल गया। யாரோ வந்தார், சரிதான், அந்த திரியெல்லாம் சரி வெட்டிட்டு புதிதாக்க, ஆனா எண்ணெய் ஊற்ற யாருமே வரவில்லையே. ठीक करने के लिए उन्होंने काटा था, அதை சரி செய்ய அந்த திரியை வெட்டினது உண்மைதான், परंतु उन्होंने ये भूल गया कि तेल डालना, ஆனால் அவர் மறந்து போய்விட்டார், எண்ணெய் ஊற்றவில்லை. या तेल डालने के लिए कोई आया था, लेकिन डिबरी को ठीक करने के लिए नहीं चाहा, அல்லது எண்ணெய் ஊற்ற ஒருவர் வந்து விட்டார், ஆனால் அந்த திரியை சரி செய்ய யாருமே இல்லை. क्योंकि उसको छूने से मेरा हाथ गंदा हो जाएगा, அதை தொட்டால் என்னுடைய கையெல்லாம் கரியாயிருமே, मेरा हाथ को गंदा करने के लिए मैं इसको मदद नहीं करूंगा करके हट गया है। என்னுடைய கையெல்லாம் அசிங்கமாயிரும், அதனால உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் விலகி போய்விட்டார். इस विचार से मुझसे अलग हो गए हैं, இந்த எண்ணத்தினால என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார் அவர். लेकिन हमारा प्रभु है जो गिरना नहीं करता है। ஆனால் நம்முடைய தேவன் நம்மை வெறுக்காதவர். हम सुसमाचार में उसकी तरीका को देखते हैं, நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே அவருடைய வழிமுறைகளை பார்க்கிறோமே. उन दिनों में एक कोढ़ी सामने आने से वो चिल्लाना है, मैं अशुद्ध हूं अशुद्ध हूं करके चिल्ला के भागना है। அந்த நாட்களிலே குஷ்டரோகி ஒருவன் எதிர்புறமாய் வந்தால் அவன் இப்படியாக சத்தம் போட்டுக்கொண்டே வர வேண்டும், நான் ஒரு அசுத்தன், நான் ஒரு அசுத்தமானவன் என்று சொல்லி. लेकिन बाइबल बतलाती है जब ये कोढ़ी यीशु मसीह के सामने घुटना में आके, हे प्रभु अगर तेरी इच्छा हो मुझे शुद्ध कर ले करके कहा था। ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு குஷ்டரோகி இயேசுவின் முன்னே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், प्रभु उसको छू के उसको चंगा किया करके बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார் என்று. सेंट जेवियर्स के बारे में आप इस बात को पढ़े होंगे, சென்ட் சேவியர்ஸ் குறித்து நீங்கள் இந்த காரியத்தை வாசித்திருக்கலாம். एक परमेश्वर का दास जिसने गरीबों के बीच में बहुत मदद किया था। ஒரு தேவ ஊழியர் ஏழைகளுக்கு மத்தியிலே எவ்வளவோ உதவிகளை செய்தார். एक दिन वो घोड़े पे जा रहे थे, ஒரு நாள் அவர் குதிரையிலே போய் கொண்டிருந்தார். और रास्ता में कोढ़ी खड़ा था, வழியிலே ஒரு குஷ்டரோகி நின்று கொண்டிருந்தான். दोनों हाथ भर के कोढ़ी है, कोढ़ ரெண்டு है, கைகளும் குஷ்டத்தினால் நிறைந்திருந்தன. नाक भी खाया हुआ है,
அவனுடைய மூக்கையும் அந்த குஷ்டம் பாதித்து சாப்பிட்டு இருந்தது. और उसका पैर में भी खोड़ है, அவனுடைய கால்களிலும் குஷ்டம். रास्ता में भीख मांग रहा था. அவன் வழியில நின்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். और सेंट सेवियर्स के जिसके जो रास्ता में सो के गुजर रुके, இந்த சென்ட் சேவியர்ஸ் வழியில போய் கொண்டிருந்தவர் அவனை பார்த்த உடனே நின்னார், उतरे, இறங்கினார். न केवल उसको भीख दिए हैं, அவருக்கு பிச்சை கொடுத்தது மாத்திரமல்ல, भीख देने के बाद பிச்சை கொடுத்த பின்பு उनके बारे में बतलाते हैं, அவரை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது, उसके गले लगा के चुम्मा दिया, அவரை கட்டி அரவணைத்து முத்தமிட்டார். वो रोने लगा, அவன் அழுதான். वे उतर के फिर अपने घोड़े पर चले गए. அவர் இறங்கி திரும்ப வந்து தன்னுடைய குதிரையிலே போய்விட்டார். और सेंट सेवियर्स जब जा रहे थे, அந்த சென்ட் சேவியர்ஸ் போய் கொண்டிருந்த வேளையிலே अचानक फिर एक आवाज, हंसने की आवाज को उन्होंने सुना. திரும்ப ஒரு சிரிப்பின் பயங்கரமான சிரிக்கிற ஒரு சத்தத்தை அவர் கேட்டார். एक घूम के देख रहे थे, அவர் திரும்பி பார்க்கிறார், என்ன சத்தம் அது? वहां खोली नहीं रहा, அங்கே குஷ்டரோகி அல்ல, खुद यीशु मसीह वहां था. அங்கே முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவே நின்று கொண்டிருந்தார். सेंट सेवियर्स को बहुत ताकत मिल गया. அந்த சேவியர்ஸ்க்கு அதிக பலன் உண்டாயிற்று. मैंने यीशु मसीह के गले लगा के चुम्मा दिया हूं. நான் இயேசுவையே அரவணைத்து முத்தம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேனே. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आज आपके हालत कुचले हुए सरकंडे के नाई हो या धुआं देती बत्ती के समान क्यों न हो, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை நெறிந்த நாளே போல இருக்கலாம், அல்லது புகையிடுகிற திரியை போல இருக்கலாம். इस आराधना में जब हम आराधना मन से हृदय से करते हैं, प्रभु हमारे बीच में आ जाया है. இந்த ஆராதனையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் ஆத்மாவோடும் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியிலே கிரியை செய்கிறார்.